பைத்தியமா ஆகிட்டியா? துப்பாக்கிய கீழவ. சுல்தான் ஷா தன் பற்களை கடுமையாக கடிக்க அந்த பெண்ணை பார்த்து சீறினார். முதலில் நீங்க என்னோட கேக்கறதபடி செய்றீங்க, அப்புறம்தான் இந்த துப்பாக்கி கீழ இறங்கும். அமைதியான குரலில் பேசினாள். ஆனால் அந்த அமைதிதான் சுல்தானின் அமைதியையும் தூக்கி எறிந்தது. உன் வம்பு பேசுறத மூடு. மறுபடியும் இப்படி என்னோட பேசினா வாய உடைத்திருவேன். சுல்தானின் பொறுமை இப்போது முடிவுக்கு வந்தது. சரி, அப்போ அவள் உயிருக்கு நீங்கதான் காரணம். ஹானி, பாரு, அவன்தான் உன்னை கொல்ல முயற்சிக்கிறான். அப்புறம் என்ன தோஷிக்காதே, என் ஸ்வீட் பெஸ்டி. துப்பாக்கியின் மூக்கு ஹானியின் கழுத்தில் வைத்து பைத்தியக்கார மாதிரி நடந்தாள். சுல்தான் முன் வந்ததற்கும் முன்னாடி, அங்கேயே நின்றுங்க சுல்தான் ஷா. என்ன லைட்டா பாக்காதீங்க. நான் ரொம்ப சைக்கோவா இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியானவங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஸ்மார்ட்னஸ் பண்ணாதீங்க. அவன் நகர நினைத்ததும் அவளது வார்த்தை அவனை உறைய வைத்து விட்டது. ஹானிக்கு ஒரு கட்டும் தட்டினா. உன்னை கொல்லத் தயங்க மாட்டேன் ஹரம்கான். சுல்தான் தனது பழுப்புக் கண்களால் ஹரத்தை கோபமாக பார்த்தார். அந்த பார்வையில் இருந்த வெறி ஹரத்தின் உள்ளத்தை ஓரளவுக்கு நடுங்க வைத்தது. ஆனால் அடுத்த நொடியே அவள் சிரித்தாள். அப்போ என்னோட கேளுங்க, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஹானி வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். உங்க டைம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹரம் தைரியமான குரலில் சொன்னதும் ஹானி பயத்துடன் நடுங்கினாள். ஏற்கனவே ஹத்தின் செயலால் அதிர்ச்சியில் இருந்தாள். இப்போ தான் பாவம் வேட்டையாட்டுக்குடியாகவும் மாறினாள். நான் கடைசி தடவை சொல்றேன், ஹானி, துப்பாக்கியை வைக்கிற மாதிரி செய். சுல்தான் ஷாவின் சீரும் குரல் இடம் முழுக்க கேட்டது. மிஸ், இப்பதான் நேரம் வந்துருச்சு. டாடா ஆண்ட் குட் பை சொல்லணும். சோ, பாய் ஸ்வீட் ஹார்ட். துப்பாக்கியிலிருந்து புலி வெளியே வருவதற்குள் அந்த சிறிய வீட்டில் ஒவ்வொரு காலை வெளிச்ச கிரணும் 2 சகோதரிகளையும் மகிழ்ச்சியாக்கும். இறை பக்தியுடன் இருவரும் தொழுகையை முடித்து அருகிலுள்ள பூங்காவுக்கு நடைப்பயிற்சிக்குச் செல்வது வழக்கம். இந்த காலையும் வழக்கம் போல பூங்காவுக்கு வந்திருந்தனர். ஆனால் இன்று ஏதோ வித்தியாசம் இருந்தது. ஹரம் தன்னைவிட 4 வருடம் பெரிய அக்கா மன்சாவின் கண்களில் கண்ணீரை கவனித்தாள். என்னாச்சு அப்பி, இவ்வளவு சும்மா இருக்கீங்க? அவள் கையை பிடித்து கேட்டாள். ஹரம், ஒன்னும் இல்ல ஹரம், இப்படித்தான் நிறையவே யோசிக்கிறேன். அம்மா அபா போனதுக்கப்புறம் நாம ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை பார்த்தோம். ஆனா அக்கா, அம்மா அபாவுக்கு அப்புறம் சகுப்தா ஆண்டியும் நம்மள கவனிச்சாங்க அல்லவா? இப்ப அவங்களுக்கு திருப்பி போகணும்னு வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட பெண்ணுக்கு இப்போ விவாகரத்து ஆகிடுச்சு. என்ன பண்ணுவாங்க பாவம்? மேலும் நாமையும் இப்போ பெரியவங்களாச்சு இல்ல? நாம் இருவருமே ஒருவருக்கொருவர் தானே. ஹரம் மன்சாவை பாசமாக கட்டிப்பிடித்தாள். மன்சா நனைந்த கண்களுடன் புன்னகை செய்தாள். நீயும் வேண்டாம். சரி வா, வீட்டுக்குப் போகலாம். எனக்கு தாமதமாகிவிடும். ஹாஸ்பிடலுக்குப் போக, உனக்கும் யூனிவர்சிட்டிக்குத்தான். மன்சா அவளுடைய கையை பிடித்து வீட்டுப் பக்கம் நடந்தாள். அவர்கள் இருவரும் சகோதரிகள் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் ஆதாரமும். ஆனால் வரவிருக்கும் காலம் இந்த ஆதாரத்தையே பறித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. எப்போது வருவார் டாக்டர் அர்மான்? மன்சா ஹாஸ்பிடலில் நுழைந்ததும் அவசரப் பிரிவில் ஒரு கேஸ் வந்திருந்தது. அதற்காகவே டாக்டர் அர்மான் ஆபரேஷன் ரூமில் இருந்தார். அவர்கள் அங்கேயே நீண்ட நேரமாக இருந்ததால் மன்சாவுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அவள் கவலையுடன் தனது சக பணியாளரிடம் கேட்டாள். யாரோடு பேசிச் சொல்றேன்? இன்னும் வரணுமே. என்ன காரணம் தெரியல. டாக்டர் சீமாப் கைமணிக் கடிகாரத்தை பார்த்தவாறு பதில் சொன்னார். அந்த நேரத்தில் டாக்டர் அர்மான் அங்கே வந்து கொண்டிருந்தார். மன்சா அவரை பார்த்தவுடன் தன் இதயத் துடிப்பை கட்டுப்படுத்த முயன்றாள். அவருடைய முகத்தில் இன்னும் கவலையின் தடங்கள் தெரிந்தன. என்ன ஆயிற்று? ஆபரேஷன் வெற்றியாகாதா? டாக்டர் சீமாப் விரைவில் கேட்டார். இல்லை, அவ்வளவெல்லாம் இல்லை. நோயாளி இப்போது அபாயத்தை தாண்டிவிட்டார். ஆனால் அவர் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்தார். ஆனால் என்ன ஆயிற்று? அந்த பெண்ணை மிகவும் மோசமான நிலைமையில் கொண்டு வந்தார்கள். நானே இன்ஸ்பெக்டர் நமீர் அவர்களிடம் பேசிவிட்டேன். இது அவ்வளவாகவே போகக்கூடாது. அந்த பெண்ணை எரித்திருக்கிறார்கள். முழு உடலும் புண்பட்டிருக்கிறது. தப்பித்தாலும் இத்தனை துயரத்தில் அவள் எப்படி வாழ முடியும்? டாக்டர் அர்மான் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தார். ஐயோ, இது என்ன கொடுமை! சீமாப் வேதனையுடன் சொன்னார். சார், காஃபி. அந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் காஃபியுடன் வந்து வைத்தார். நீங்கள் காலை உணவும் எடுக்கலைங்க,
அதனால்தான். மன்சா வியர்வையோடு விளக்கம் கொடுத்தாள். வேண்டாம், தயவு செய்து எனக்காக யோசிக்க வேண்டாம். அவர் கடுமையாக சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார். மன்சாவின் கண்களில் நீர்த்துளிகள் தோன்றின. ஏதாவது இடைச்சிக்கல் உங்களுக்கு டாக்டர் ஆர்மானுடன் நடந்ததா? டாக்டர் சீமாப் கேட்டார். அந்த ஹாஸ்பிடலில் எல்லோருக்கும் தெரியும். அர்மான், மன்சா, சுல்தான் மூவரும் மிகச்சிறந்த நண்பர்கள் என்று. அப்படியிருக்க ஆர்மான் இப்படிச் சொல்வது சீமாபுக்கு ஏற்க முடியவில்லை. இல்லை, எதுவும் இல்லை, நான் வெளியேறுறேன். மன்சா தன்னையே கட்டுப்படுத்திக் கொண்டு வெளியேறி டாக்டர் அர்மான் உள்ளே போன அவரின் அறைக்குள் சென்றாள். அவரின் முகத்தில் சற்று கோபம் தெரிந்தது. நீங்கள் எல்லோருக்கும் முன்னிலையில் இப்படி பேசலாமா என்ன? அவள் வருந்தியவாறு கேட்டாள். டாக்டர் மன்சா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கும். தயவு செய்து உங்கள் தடங்களை இங்கேயே நிறுத்துங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் வேதனை தவிர வேறொன்றும் தரப்போவதில்லை. அவர் இன்னும் சோம்பலான சுருங்கிய முறையில் பதில் சொன்னார். இது நீங்களே தவறு செய்றீங்க. நான் என்ன தவறு செய்தேனா? நான் ஏற்கனவே என்னை திருத்திக் கொண்டேன். ஆனாலும் உங்கள் இந்த நடத்தை என்னை பெரிய குற்றவாளியாகவே உணர வைக்கிறது. மன்சாவின் குரல் துடிக்கத் தொடங்கியது. டாக்டர் அர்மான் ஆழமாய்ச் சுவாசித்து இருக்கையில் சாய்ந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் விவாதிக்க ஆசையே இல்லை. முன்னே நின்று கொண்டிருக்கும் அவளுடைய கண்ணீர் அவரை மிகவும் குழப்பியது. நீங்கள் ஓய்வெடுங்கள், மன்னிக்கவும், இனிமேல் நான் உங்களிடம் பேச மாட்டேன். அவள் கண்ணீரை அடக்கிக் கொண்டு வெளியில் செல்லத் தொடங்கினாள். நிறுத்துங்கள், டாக்டர் மன்சா. அர்மான் அழைத்ததும் அவளுடைய அடியொலி அங்கேயே நின்றது. அவர் எழுந்து வந்து அவளிடம் நெருங்கினார். நான் விரும்பவில்லை. பின்னால் உங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் நேரிடக்கூடாது. நாம் நல்ல நண்பர்கள் என்றும் இருப்போம். ஆனால் நீங்கள் இந்த நட்புக்குத் தற்காலிகமல்லாத அர்த்தங்களை அளித்து விட்டீர்கள். இப்போது எனக்கு இந்த நற்பண்பைத் தொடர்வதற்கே சிக்கலாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் இந்த நட்பின் உறவையும் முடித்துவிடுங்கள். டாக்டர் மன்சா வேதனையுடன் சொன்னாள். சில நிமிடங்களுக்கு ஒரு ஆழமான அமைதி நிலவியது. இருவரும் ஒருவரையொருவர் சும்மாகவே பார்த்துக் கொண்டனர். நான் அமெரிக்காவுக்குப் போகிறேன். எப்போதற்கும் அங்கேயே அஃப்ஷியுடன் திருமணம் நடக்கும். அங்கேயே வாழ முடிவு செய்துவிட்டேன். அவரது வார்த்தைகளைக் கேட்டவுடன் மன்சாவுக்குத் தோன்றியது, மூச்சுக்காற்று குறைவாக இருக்கிறது போல். அவளுக்கு நிறைய சொல்ல ஆசை இருந்தது. ஆனால் இந்தச் செய்தி அவளது உள்ளத்தை ஒரு சடசடப்பால் கிழித்தது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். எங்கிருந்தாலும் அவளால் தன் கண்ணீரைத் தடுக்க முடியவில்லை. அதற்கும் மேலாக அவ்விடத்தில் தொடர்ந்து நிற்கவும் முடியவில்லை. உடனே வெளியேறிவிட்டாள். ஹாஸ்பிடல் ஸ்டோர் ரூமை நோக்கி நடந்தாள். அங்கேயே ஒளிந்து அழ வேண்டியது அவளது நோக்கம். யாரும் அவளது கண்ணீரை பார்க்கக் கூடாது என்பதற்காக. சுல்தான், சுல்தான்! கபீர் சாப் தனது மகனை கூப்பிட்டார். அவன் தயாராகி ஹாஸ்பிடலுக்குப் புறப்பட்டுக் கொண்டிருந்தான். இரண்டாவது முறை கூப்பிடப்பட்டதும் அந்த இளவரசனின் கால்கள் நின்றன. அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிந்தது. அந்த சிரிப்பில் ஒரு ஆழமான குழிவும் தெரிந்தது. யாரோடா, நீ எப்போதும் இரண்டாவது முறை கூப்பிடும்போதுதான் நிற்கிறே, முதலில்தான் நிற்க முடியாதா? அவனைக் கடிந்து கொண்டார். முதலில் நிற்க முடியாது அபா. ஏனெனில் முதலில் கூப்பிடுபவர் தவறாக இருக்கக்கூடாதா என்று சந்தேகம் இருக்கும். ஆனால் இரண்டாவது முறை கூப்பிடுபவர் நிச்சயமாக நம்மவர்தான். அதனால்தான் நிற்கிறேன். அவன் தொழிலால் மருத்துவர். ஆனால் தத்துவம் பேசாமல் இருக்கவே முடியாது. அடே, நீயும் உன் இந்த புத்தக மொழிகளும். இதைப் பாரு, ஒரு பெண்ணின் ஃபைல் இருக்கு. அவளது புகைப்படமும் விவரங்களும் இருக்கு. மிஸ்டர் ஷஹாப் தனிப்பட்ட முறையில் அனுப்பியிருக்கார். உன்னை வைத்துத்தான் தேர்வு செய்திருக்கிறார். இப்ப நீயும் கொஞ்சம் சமாளிக்கின்று ஒத்துக்கொள். உன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? அவர் புன்னகையுடன் கேட்டார். என்ன சத்தியமா? என்ன விட ஹானி இருக்கிறாளே. முதலில் அவளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். எனக்கு இப்போவே திருமணம் வேண்டாம். அது சரியில்லை. ஹானி இன்னும் சின்னவள், படிக்கிறாள். நீ பெருசாயிட்ட. மாஷா அல்லாஹ், உன் வயசு 29 ஆகிவிட்டது. இப்போ வேண்டாமா திருமணம்? நீயே நினைச்சுப்பாரு. உன் வயசுலதான் நான் 2 பசங்களுக்குத் தந்தையாய் இருந்தேன். அவர் பாசத்துடன் கூறினார். அதேதான் நம் தேசத்தின் மிகப்பெரிய சிக்கல்கள் ஒண்ணு. அவன் ஒரு புன்னகையுடன் பதிலளிக்க அங்கு ஒரு சத்தம் வந்தது. மன்பாயா? ஹானியின் திடீர் வருகையால் அவர்களது பேச்சு முடங்கியது.
யூனிவர்சிட்டிக்கு தாமதமாயிற்று. தயவு செய்து கிழிக்க வைக்க வேண்டாம். தாங்கள் வண்டியிலே விட்டுவிடுங்கள். அவள் எப்போதும் சுல்தானை மான் எனவே அழைப்பாள். ஏனெனில் அவன்தான் அவளது அண்ணன், அவளது ஆதாரம். சுல்தானுக்கு அவளது வாயிலிருந்து மான் என்று கேட்பதே பிடித்தது. சரி வா, அபா, பிறகு பேசலாம். சுல்தான் சிரித்தவாறே ஹானியை அழைத்துச் சென்றான். அந்த ஃபைலை என்ன செய்வது? அவரது கேள்விக்கு பதில் சுல்தான் திரும்பி பார்த்து ஒரே கண் சிமிட்டிப் புன்னகையுடன் வெளியேறினான். யா அல்லாஹ், என்ன பண்றதுன்னே தெரியல இந்த குழந்தைய. அவர் சற்று புடைகொண்டார். வீட்டுக்கு திரும்பும்போது டிரைவரை அனுப்பிடுவேன். சரி. யூனிவர்சிட்டியின் வாயிலில் விட்டபின் திரும்பி செல்லும்போது சுல்தான் சொன்னான். ஹானி நகைச்சுவையுடன் ஓகே சொல்லி உள்ளே நுழைந்தாள். அந்த நேரத்தில் அவன் வண்டியை திருப்பியபோது அவனது பார்வை ஒரு பெண்ணை பாய்ந்தது. ஹானி அவளுடன் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை அவன் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பான். அவள் ஹானியை பார்ப்பது, அணைப்பது, அதில் எவ்வளவு பாசம் நிரம்பியிருந்தது. சுல்தான் ஹரமிடம் அதிகம் பேசாதவனாக இருந்தாலும் அவள் அவனது மனதிற்குள் நுழைந்து விட்டாள். ஹரம்கான். அவன் மெதுவாக அவளது பெயரை பல முறை உச்சரித்தான். அவளது பெயரும் அவனுக்கு ஹானியால்தான் தெரிந்தது. இருப்பதே இல்லை. ஹானி ஹரமின் பேச்சையே 24 மணி நேரமும் பேசுவாள். அவர்கள் இருவரும் பீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஹாஸ்பிட்டலிலிருந்து வந்த அழைப்பை ஏற்க கார் ரிவர்ஸ் செய்தவாறே முன்னே எடுத்துச் சென்றான். மன்சா கண்ணீர் வடித்து உள்ளம் கொஞ்சம் சாந்தமாகியதும் ஸ்டோர் ரூமிலிருந்து வெளியே வர முயன்றாள். ஆனால் கதவு வெளியிருந்து பூட்டப்பட்டிருந்தது. 2-3 முறை லாக் சுழற்றி பார்த்தாள். திறக்கவில்லை. அவளுக்குள் பயம் பெருகத் தொடங்கியது. ஜேபிலிருந்த மொபைலை எடுத்தாள். மொபைல் கிடைத்தது. ஆனால் பேட்டரி பச்சையாக இருந்தது. ஒரு கால் போய்ச் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் அவள் அர்மானுக்கு கால் செய்தாள். அவர் எடுக்கவில்லை. மன்சாவை பயம் சூழ்ந்தது. மான், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் ஸ்டோர் ரூமில் சிக்கிக் கொண்டு விட்டேன். மொபைல் அடையாளம் தெரியாமல் ஆஃப் ஆகும் முன் வாய்ஸ் மெசேஜ் செய்து சென்ட் செய்தாள். அந்த மெசேஜ் சென்டாகும் நிலையில் இருந்தபோது மொபைல் பிளாக் ஆகிவிட்டது. யா அல்லாஹ், தயவு செய்து அந்த மெசேஜ் சென்டாகிவிட்டிருக்கட்டும். மான், தயவு செய்து பார்க்குங்கள். யாராவது வந்து கதவை திறக்கட்டும். அவளுக்கே புரியவில்லை. யார் கதவை பூட்டிவிட்டது? அவள் அங்கேயே அமர்ந்து கண்ணீரைத் துடைத்து அலட்டலுடன் யோசித்தாள். ஹரம ஏற்கனவே பலமுறை மன்சாவுக்கு கால் செய்திருந்தாள். ஆனால் அவள் எதையும் ரிசீவ் செய்யவில்லை. எங்கே போனீங்க ஆப்பி ஆப்? இத்தனை நேரமா? இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. மொபைலும் ஆஃபா வச்சிட்டீங்க. ஹரம கோபமோடு தூண்டிவிட்டாள். ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு டாக்டர் சீமாப் மட்டுமே தெரிந்திருந்தார். அவருக்கும் கால் செய்திருந்தாள். அவரும் தெரியாது என பதிலளித்தார். ஏனெனில் அவர் உடல்நலக் குறைவால் சீக்கிரமே வீட்டிற்குச் சென்று விட்டார். இப்போது ஹாஸ்பிட்டலின் பிரதான எண்ணை அழைத்தாள். ஆளே எடுக்கவில்லை. ஆனால் ஹரம தொலைபேசியில் விடாமல் முயன்றாள். அர்மான் இன்று முழுக்க ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருந்தார். மொபைல் கூட அவர் பார்த்திருக்கவே இல்லை. இப்போது மொபைலை சார்ஜில் வைக்கவும் தான் பாத்ரூமுக்கு போனார். திரும்பி வந்து முடியை துடைத்தவாறே மொபைலை இயக்கினார். இன்று நடந்த வேலைகளை நினைத்து அலுத்திருந்தார். காபி செய்வதற்காக சமையலறைக்குச் சென்றார். மொபைல் துவங்கியவுடன் மெசேஜ் சவுண்ட் கேட்க ஆரம்பித்தது. அதில் 4 மெசேஜுகள் ஆஃப்ஷியிடமிருந்து வந்திருந்தன. அவள் இன்றொரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்ததால் அவருடைய போட்டோக்களை அனுப்பியிருந்தாள். ஆர்மான் சும்மா ஒரு பார்வை பார்த்தார். பிறகு மற்ற மெசேஜுகளை பார்ப்பதற்குள் மன்சாவிடமிருந்து வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அவரது கவனத்தை ஈர்த்தது. மன்சா ஒருபோதும் வாய் மெசேஜ் அனுப்புவதில்லை. எப்போதும் எழுத்தாகவே மெசேஜ் செய்வாள் அல்லது நேரில் பேசுவாள். மெசேஜை ஒப்பவைத்து கேட்டதும் ஆர்மான் உல்லாசமாய் நின்றுவிட்டார். அந்த மெசேஜ் காலை 12 மணிக்கு வந்திருந்தது. இப்போது இரவு 9 மணி ஆகிவிட்டது. அவன் உடனே கால் செய்ய அவரது கால்கள் தானாகவே வெளியில் ஓடின. காரை எடுத்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குச் சென்றார். அவரது மனதுள் பேரதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. ரிசப்ஷனில் நின்றவாறு அவர் ஹாஸ்பிட்டல் பதிலளிக்காததால் தானே ரிசீவர் எடுத்து பேசினார். என்ன இது? உங்க எல்லாருக்கும் இவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு கால் கூட எடுக்கிற மாதிரி இல்ல. மாதச் சம்பளம் வாங்கறீங்களே. அதற்குள் முகத்தில் தெரியாத ஒரு பெண் குரல் வந்தது. அவள் தொடங்கியதும் சலாம் இல்லாமல் சண்டையோடு, மிஸ், உங்க உணர்வுகள் துருத்தியாக இருக்கு போல.
சுல்தானுக்கு கோபம் வந்தது. ஆமா, நேரத்துக்குள்ள என் கால் எடுத்திருந்தீங்கன்னா இப்படி நடக்கவே இல்ல. சரி, இப்போ என் சகோதரியை அழைக்கவும் பேசணும், அவள் நேரடியாக கூறினாள். யார் உங்க சகோதரி? சுல்தான் வார்த்தையை கடித்து கேட்டார். டாக்டர் மன்சாதான் என் சகோதரி. இப்போ பேச்சு பேசி ஃப்ளர்ட் பண்ண வேண்டாம். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டவுடன் சுல்தான் உதடுகளை இறுக்கிக் கொண்டு கால் துண்டித்து விட்டார். ஹரம மொபைலை பார்த்தபடியே நின்றுவிட்டாள். சுல்தான் அங்கிருந்து தனது கேபினுக்கு சென்றுவிட்டார். இன்று அவருக்கு இரவு டியூட்டி இருந்தது. சில அட்மிட் செய்யப்பட்ட நோயாளிகளின் கேஸ் ஃபைல்களை அவர் மீண்டும் சரிபார்த்து கொண்டிருந்தார். டாக்டர் ஆர்மான் ஓடிக்கொண்டு வந்த மாதிரி ஹாஸ்பிடலுக்குள் நுழைந்தார். நேராக பீஸ் மினிட் சைடு சென்றார். அங்கே ஸ்டோர் ரூம் இருந்தது. அங்கே மிகக் குறைந்த மக்கள்தான் போவார்கள். அப்படியிருக்க மன்சா அங்கே ஏன் போனாள்? இது வேறு ஒரு கேள்விதான். இதைத்தான் நினைத்துத்தானே அர்மானுக்கு கோபம் வந்தது. மிகவும் சோர்வடைந்த தனது உடலை எழுப்பினாள். காலை முதல் மாலை ஆகிவிட்டது. ஸ்டோர் ரூமில் காற்றோட்டமே இல்லாமல் மூச்சுத் திணறலாக இருந்தது. அவள் எழுந்தவுடன் தலை சுற்றியது. அருகே இருந்த மேசையில் கால்முட்டி தவறி கீழே விழுந்துவிட்டாள். கண்களில் கண்ணீர் வந்தது. ஹிச்சுக்கொள்ளும் மாதிரி அழுதபடி எழவேண்டி முயற்சித்தாள். ஆனால் சக்தி எல்லாமே விட்டுவிட்ட மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் ஸ்டோர் ரூம் கதவு திறந்தது. மன்சா தரையில் விழுந்திருப்பதை பார்த்த ஆர்மான் உடனே ஓடி வந்தார். அவளுடைய தலை தனது மடியில் வைத்து, மன்சா, மான், கண்கள் திற என்று பதட்டத்துடன் கூவினார். மான் என்று மெதுவாக அவளுடைய உதடுகளிலிருந்து வந்த தன் பெயரை கேட்டதும் அவளை கட்டிப்பிடித்தவாறே வெளியே ஓடினார். என் அக்கா எங்கே? இவங்க ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் தங்களை என்ன நினைக்கிறாங்க என்று ஹரமுக்கு மிகுந்த கோபம் வந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் ஹாஸ்பிடலுக்கு போவது சரியாக இருக்காது என்று எண்ணினாள். அவளிடம் வண்டியுமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுவாள்? டிரைவிங் வருமா? அல்லாஹ் ஜி, என் அப்பாவியின் பாதுகாப்பு நீதாம் பார்க்கணும். அவள் கண்கள் நனையத் தொடங்கின. பயமும் பசிக்குமாய் மன்சா மயங்கி விழுந்தாள். அவளுக்கு ட்ரிப் வைக்கப்பட்டது. தூக்கம் மெல்ல வந்தபோது அருகே அர்மான் இருந்தார். அரை திறந்த கண்களால் அவள் அவரை பார்த்தாள். இப்ப எப்படி இருக்கு என்றார் அர்மான். அவருடைய குரல் சாதாரணமாக இருந்தது. எந்த அளவிலும் அவளுக்கான கவலை அவள் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரிதான் என்று சொன்னவளோ தன் முகத்தை திருப்பினாள். அர்மான் அவளுடைய ட்ரிப் எடுத்து கையிலிருந்து கேனுலாவை நீக்கினார். அச்சமயம் சுல்தான் வார்டுக்குள் வந்தார். யாரே, இது என்னடா ஆயிருக்கு? திடீர்னு அங்கே நீ எப்படி வந்த என்று கேட்டார். சுல்தான் எப்போதும் எல்லாரிடமும் ஃப்ரெண்ட்லியாகவே பேசியவர். மன்சாவுடனும் அந்த ஃப்ரெண்ட்லி நேசமே தங்கியிருந்தது. ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார். மன்சாவை சொந்த சகோதரியாகவே நினைத்தார். அதனால் அப்படி ஒரு மரியாதையே கொடுத்தார். அவருடைய குரலில் மன்சாவுக்கு உண்மையான அக்கறை தெரிந்தது. அதனால் மெதுவாக ஒரு புன்னகை வந்தது. பசங்கன்னுதான் என்றாள். டாக்டர் சுல்தான், இப்ப என்ன நேரமாகுது? இப்போது மன்சா சுல்தான் பக்கம் பார்த்தாள். அர்மானை முற்றிலும் முடக்கிவிட்டாள். அர்மான் மொபைல் மெசேஜுக்கு பதில் டைப் செய்து கொண்டிருந்தார். வாத்தி, 10 மணியாகிவிட்டது போலிருக்கு. ஓ, அல்லாஹ்ஜி, ரொம்ப லேட் ஆகிவிட்டதே. ஹரம் டென்ஷனா இருக்குவா? நீங்கள் என்னை வீட்டுக்கு விட்டுச் செல்ல முடியுமா என்று கவலையுடன் படுக்கையிலிருந்து எழும்பவே சுல்தானிடம் கேட்டாள். அச்சமயம் நர்ஸ் உள்ளே வந்தார். அவர் கையில் ஜூஸ் கிளாஸ் இருந்தது. டாக்டர் மன்சாவை அன்புடன் பார்த்து, இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டார். ஜூஸ் அவள் கையில் கொடுத்தார். மன்சா சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆர்மான் தன் பார்வையை மொபைலில் கவனம் செலுத்தினார். நான் வீட்டுக்குப் போகணும், நன்றி என்று மென்மையான நெகிழும் குரலில் சொல்வதற்குள் எழுந்தவள் மறுபடியும் தலை சுற்றி நிலை இழந்தாள். அருகிலிருந்த அர்மான் உடனே தாங்கினார். நர்ஸிடம் ஜூஸ் எடுத்து அவள் உதடுகளுக்கே வைத்தார். அவருடைய கடுமையான ரூட்தனத்தை பார்த்த மன்சா கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டாள். சுல்தான் எதையோ மறைக்கப் போல சிரித்தார். பின் முகத்தை திருப்பினார். செல்லலாமா டாக்டர் சுல்தான்? ஜூஸ் முடித்து அவரை பார்த்தவாறு கேட்டாள். யாரே, இப்ப எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கு, ஒரே பணி, இல்லாட்டி கண்டிப்பா விட்டிருப்பேன். ஆனா டாக்டர் ஆர்மானோட டியூட்டி டைம் முடிஞ்சிருக்கு. அப்போ அவங்கதான் உங்கள வீட்டுக்கு விட்டு செல்லுவாங்க. சுல்தான் இருவருக்கும் இடையிலான குளிர்தன்மையை உணர்ந்து சொன்னார். வேண்டாம்,
நீங்க பிஸி இருந்தா பரவாயில்லை, நான் ஒரு காப் பண்ணிக்கிறேன். மன்சா உடனே மறுத்துவிட்டாள். அது ஆர்மானுக்கு கடும் கோபத்தை கொடுத்தது. டாக்டர் சுல்தான், நீங்க போங்க, உங்கள் வேலையை பாருங்க. நானே அவங்களை கடைசி வரை விட்டுச் செல்றேன். அர்மான் உரிமை கலந்த குரலில் சொன்னார். டாக்டர் சுல்தான் சிரிப்பை தடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். அவர் ஒரு யாருக்கும் உதவத் தயாரான நண்பனாக இருந்தார். ஆனால் எதிரிகள் மீது வெறுப்பும் காட்டுவார். எவ்வளவு சிரிப்பும் கொண்டவராக இருந்தாலும் கோபம் வந்தால் அதே அளவுக்கு தீவிரமாகவும் வந்துவிடும். ஆனால் கோபம் அவருக்கு ரொம்பவே சுருக்கமாக தான் வருமே தவிர வந்ததும் பிடிக்கவே முடியாது. அர்மான் மற்றும் மன்சாவை அவர் பல வருடங்களாக அறிந்தவர். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புவது போல தோன்றினாலும் இணைந்த ஜோடியாக தோன்றவில்லை. இது சுல்தானை சில சமயங்களில் சோகமாக்கியது. முழு பயணமும் அமைதியாகவே ஓடினது. இருவரும் பேசவில்லை. வீட்டுத் தெரு வந்துவிட்டது. வீட்டு அருகிலுள்ள பேக்கரியொன்றில் ஆர்மான் வாகனத்தை நிறுத்தினார். அங்கிருந்து நிறைய பொருட்களை வாங்கி திரும்பினார். மன்சா எந்த பதிலும் தரவில்லை. உலகத்தில் இனி தன்னிடம் எதுவும் இல்லாத மாதிரி உணர்ந்தாள். எதிர்காலத்தில் அர்மான் எப்போதும் போல யுஎஸ் செல்வதற்கு அவள் மனதை கையாளத் தயாராகிவிட்டாள். வண்டி மன்சாவின் வீட்டிற்கு அருகே வந்து நிற்க அர்மான் அவளிடம் மாறிச் சொன்னார். இந்த சாமான்கள் எடுத்துக்கோங்க. கவனமாயிருங்க. அவர் ஒரு முற்றிலும் ஃபார்மல் குரலில் பேசினார். உங்களிடம் ஆப்ஷியின் படம் இருக்கா? ஆர்மான் அவளது கேள்வியில் உறைந்து அவளையே பார்த்தார். அவர் வேறு விஷயம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் மன்சா ஆப்ஷியின் படம் கேட்டாள். இல்ல. சில விஷயங்களை யோசித்தபடி மறுத்துவிட்டார். ஆனால் அதே மொபைலில் சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் அப்ஷியின் புதிய படங்களை பார்த்துவிட்டாள். அவரது பதிலுக்குப் பிறகு மன்சா அமைதியாக வாகனத்திலிருந்து இறங்கிவிட்டாள். ஆர்மான் அவளை கவனிக்கத் தானும் வண்டியிலிருந்து இறங்கினார். அவள் வீட்டின் கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தாள். அர்மான் பின்னால் சென்று எல்லா பொருட்களையும் முற்றத்தில் இருக்கும் படுக்கையில் வைக்க ஆரம்பித்தார். இந்த அளவுக்கு தாங்கள் எதுக்கு டாக்டர் அர்மான்? இந்த கடனை நான் எப்படி தீர்க்கப் போறேன்? நீங்க யுஎஸ் போயிடுவீங்க. ஆனா என்கிட்ட யுஎஸ் போக கொஞ்சம் கூட சான்ஸ் இல்ல. மெதுவான தன்னைவே இறங்கும் புன்னகையுடன் அவர் பக்கமாய் திரும்பினாள். இந்த எல்லாத்துக்குமா உங்களால எதையும் செய்ய வேண்டியதில்லை டாக்டர் மன்சா. நான் கிளம்பறேன். அவர் இயல்பான குரலில் சொன்னார். கதவுக்கு நடக்க ஆரம்பித்தார். வெளியே வந்து வண்டியை திருப்பினார். மன்சாவுக்காக காத்திருந்த ஹரம் தூங்கிவிட்டாள். வெளியிலிருந்து சத்தம் கேட்டதும் உடனே எழுந்தாள். ஆனால் அதற்குள் ஆர்மான் சென்றுவிட்டார். ஆபி, நீங்க ஓகே தானே? மன்சாவை சோபாவில் உட்கார்ந்திருப்பதைக் கண்ட ஹரம் அவளிடம் ஓடிவந்தாள். ஹா, ஓகே தான். அவள் சலிப்பு மிக்க குரலில் பதிலளித்தாள். ஆபி, இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? மான? ஹரமின் கேள்விக்கு மன்சாவின் உதடுகளிலிருந்து தானாக வந்த வார்த்தை. யூ லவ் ஹிம்? எதிர்பாராத விதமாக வந்த இந்தக் கேள்வியில் மன்சாவின் கண்கள் மேலும் துளிர்ந்தன. ஆபி, ஏன் அழுறீங்க? ஹரம் தன்னுடைய ஹெசல் நிற கண்களால் அவளது தோழியை அழுவது பார்த்து மேலும் குழம்பினாள். என்ன பண்ணணும் ஹரம்? மான் யுஎஸ் போறாரு. என்றும்காக அங்கே போய் தன்னுடைய கஜின் அப்ஷியோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என் நிலை என்ன ஆகும்? உலகம் சொல்றது உண்மைதான். யாருக்காவது அம்மா அப்பா இல்லை என்றால் அவர்களுக்குப் பிறகு யாருமே இல்ல. நாப்பினை கொண்டு கண்ணீர் துடைத்த மன்சாவை பார்த்தபோது ஹரமுக்கு அவளுடைய அக்காவிடம் கோபம் வந்தது. எத்தனையோ நாட்களாக ஒருவர் மீது காதலுடன் இருக்க அதை அவரிடம் சொல்லாம சும்மா அழுகை விட்டு அவர் போன பிறகு அழுது கொண்டிருக்கிறாள். ஹரமுக்கு இது நீண்ட நாட்களாகத் தெரியும். அவர்களது ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒருவரிடம் அவளது ஆபியின் மனம் சென்றுவிட்டது. பெயர் இப்போதுதான் தெரிய வந்தது. ஹையார் ஆஃபி அப்படின்றதன் காதல் சொன்னீங்க அப்படின்னா ஒளிவழியே நீ நெடுவழியே அதை சொல்லணும். துணிச்சலா நேரில் நின்று போராடணும். இப்படி சோகமானவங்க மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இவ்வளவு சின்ன மனசா நீங்க? உங்களை யார் டாக்டராக ஆக்கினாங்க? ஹரம் ஏமாற்றத்துடன் கூறினாள். நீங்க ஒருத்தரிடம் காதலிக்கும் போதுதான் உங்களிடம் நான் கேட்கிறேன். சூன் என மூக்கை இழுத்துக்கொண்டு மன்சாவின் மூக்கு சிவக்கத் தொடங்கியது. காதல்? ஹரமுக்கு என்ன சம்பந்தம் காதலோட? இப்படி வீணா வேலையெல்லாம் நீங்க டாக்டர் பண்றவங்க தான் பண்ணுவீங்க. சரி, யாரே? முதலில் உங்கள் கண்ணீர் தூக்குங்க. ஏதாவது செய்றோம். ஹரமின் குறும்புத்தனமான மூளை ஓடினது. உடனே தன் பெஸ்டிஹானிக்கு கால் வைத்தாள்.
முதலே ரிங்லேயே ஹானி லைஃப் எடுத்தாள். அவளை ஃபாத்திமா ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லி கால்கட் செய்துவிட்டு ஒரு முற்றிலும் தூய மனசாகத் தோன்றும் தன் அக்காவை பார்த்தாள். உங்களுக்கு உடம்பு சரியில்ல மாதிரி இருக்கு. நீங்க உள்ள போயிடுங்க. இது பற்றிய பிறகு பேசலாம். அவள் தலையாட்டிய மன்சாவின் கைப்பிடித்து ரூமுக்குள் அழைத்துச் சென்றாள். ஆனா அவளது மூளையில் பட்டையை கிளப்பிய சதிகள் ஓடிக்கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை ஹரம் யூனிவர்சிட்டிக்கு செல்லாமல் நேராக ஃபாத்திமா ஹாஸ்பிடலுக்கு வந்தாள். அங்கு ஹானி ஏற்கனவே காத்திருந்தாள். பேசுமா, இங்க ஏன் வர சொன்ன? அண்ணா இங்க பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகிடும். ஹானி பந்தி கட்டும் போல சலிப்பாக சொன்னாள். ஏன், உங்க அண்ணா இங்க ஆபீஸ் பாயா வேலை பார்க்கறாரா? ஹரம் சளிச்சலாக கேட்டாள். ஓ ஹெல்லோ, என் அண்ணா இங்க டாக்டர். டாக்டர் மான். எனக்கு தன் உயிர் மாதிரி அண்ணா. ஹானி பெருமையாக சொன்னாள். என்ன, டாக்டர் மான் உங்க அண்ணா? ஹரம் அதிர்ச்சியுடன் கேட்டாள். அவள் கண்கள் அலைந்தன. ஆமாம். ஆனா நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு என் அண்ணாவைத் தெரியும்? ஹானி சந்தேகத்துடன் கேட்டாள். இல்ல, தெரிஞ்சது இல்ல. ஆனா இப்போ அவர் என்னை கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறார். நீங்க என்னை அவங்களோட சந்திக்க வையுங்கள் ப்ளீஸ். அவள் ஹானியை இழுத்துக்கொண்டு ஹாஸ்பிடலுக்குள் அழைத்துச் சென்றாள். அல்லாஹ் ஜி, அண்ணாவுக்கு தெரிஞ்சா நான் யூனில கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இங்க வந்தது தெரியறதுனால என் வேலையே ஆகிடும். அவள் பதற்றத்துடன் சொன்னாள். எதுவும் ஆகாது. சும்மா தூரத்திலிருந்து ஒரு பார்வை மட்டும் போட்டுடு. யாரு டாக்டர் மான்னு மட்டும் சொல்றேன். ஹாஸ்பிடலின் ரிசப்ஷன் அருகே நின்று ஹரமின் கண்கள் சுற்றின. ஹானியின் கண்கள் திடீரென்று ஜொலித்தன. அவங்கதான். தூரத்தில் நின்ற ஒருவரை சுட்டிக்காட்டினாள். அவங்க? அவனை சிரித்தபடி பார்த்த ஹரம் இடது கன்னத்தில் படும் டிம்பிளை பார்த்ததும் அந்தக் கணமே அவளது இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவனது முழு உடல் அமைப்பை பார்த்த ஹரமுக்கு ஒரு சிறிய அதிர்ச்சி போலவே இருந்தது. அபிக்கு இவங்க என்ன தெரிய வந்தது? அவள் வாயில் மந்தமாக சொன்னாள். ஏ ஹெல்லோ, கொஞ்சம் லிமிட்டில் பேசு. எங்க அண்ணாதான். ஹானி சற்று கோபத்துடன் கண்டிப்பாகச் சொன்னாள். இங்கே அந்த ஆபி எங்கிருந்து வந்தாங்க? எல்லாம் ஒழுங்கா சொல்லு. என்ன ரகசியம் இது? ஹானி ஒரு இன்வெஸ்டிகேட்டர் போல திரும்பிப் பார்த்தாள். உன் அண்ணா என் ஆபியின் இதயத்தை உடைச்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் கணக்கு செட்டில் பண்ணணும். என்ன கணக்கு செட்டில்? எச்சரிக்கிறேன், உன் ஏதாவது பைத்தியக்கார மாதிரி செய்றா. எங்க அண்ணாவோட ரொம்ப கோபம் வரும் அவருக்கு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ரியல்லிடம் ரியல்லி அப்படின்னா? உங்க அண்ணாவுக்கு இந்த தங்கச்சி ரொம்ப முக்கியமா இருப்பாங்க இல்லையா? ஹரமின் குறும்புத்தனமான மூளையில் என்ன சதியோ ஓடிக்கொண்டிருந்தது. ஹானிக்கே புரியவில்லை. வா, என் கூட வா. அவள் ஹானியை இழுத்துக்கொண்டு ஹாஸ்பிடலின் கடைசி மாடிக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு வந்தவுடன் இருவரும் ஆழமான சுவாசம் எடுத்தனர். இங்க யாரும் இல்லையே. ஹரம், இங்க ஏன் கொண்டு வந்த? ஹானி ஆச்சரியமாக நீண்ட மூச்சு விடத் தொடங்கினாள். அவளது பார்வை சுற்றியவுடன் நிலத்தில் கிடந்த கயிறை பார்த்ததும் ஹரமின் முகத்தை பார்த்ததும் அவள் அச்சமடைந்தாள். வாட்? ஹானி குழப்பத்துடன் பார்த்தாள். ஆனால் ஹரம் எதையும் புரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்காமலே அவளை கயிறு பக்கம் இழுத்துச் சென்றாள். நீ என்ன பண்ண போற? ஹானிக்கு ஏதோ மோசம் நடக்கப் போகுது எனத் தோன்றியது. டோன்ட் வாரி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ஒன்னே செய்யணும். உன் வாய மூடிக்கோ. அப்போ உங்க போனை என்னக்கு கொடுங்க. ஹானியை கயிறுகளால் ஒரு பக்கம் கட்டிய ஹரம் அவளது மொபைலை எடுத்து மான் என்ற நம்பரை தேட ஆரம்பித்தாள். என்ன பேர் வச்சு சேவ் பண்ணிருக்கீங்க உங்க அண்ணாவின் நம்பரை? சுல்தான் பையா. ஹானி மெளனத்தை உடைத்து சொன்னாள். சுல்தான்? ஹரம் ஒரு நிமிடம் ஆச்சரியமாக பார்த்தாள். ஹா, எல்லாரும் பாசத்துடன் மான்னு சொல்லுவாங்கல்ல, நான் மட்டும் சின்ன பையா. ஹானி பாவப்பட்ட முகம் வைத்தாள். அந்த ஒருத்தருக்கென்னடா எத்தனை பேரு? ஹரம் வாயை சுழற்றிக் கொண்டு நம்பரை டயல் செய்தாள். ஹரம், ரசியா விட்டுடுமா, எனக்கு வலி ஆகுது. ஹானி சற்று கோபத்துடன் சொன்னாள். வேலை முடிஞ்சதும் விடுறேன். அவள் மொபைலை காதில் வைத்தபடி அமைதியுடன் காத்திருந்தாள். அவளுக்கு தரா கூட யோசனை இல்லை. தானே போட்ட இந்த பிராங்க் அவளுக்கே விழுந்துவிடும் என்று. இது சுத்தமாக யாரும் எதிர்பார்க்காத பக்கம் போய்விட்டது. அவள் யாரைப் பற்றி விளையாடுகிறாள் என்பதைத் தெரிந்து இருந்தால் ஹரமோட அத்தனை தைரியம் காற்றோடு போயிருக்கும்.
ஆனா இப்போ தீரங்கோல் விலையிலிருந்து பாய்ந்துவிட்டது. சுல்தானின் ரியாக்ஷனை நினைத்ததும் ஹானி நடுங்கிவிட்டாள். ஜி, பில்குல், டோன்ட் வாரி. ஒரு நோயாளியின் குடும்பத்துடன் பேசிக் கொண்டிருந்த சுல்தான் தனது கேபினில் இருந்தார். அந்த கேபின் ஹாஸ்பிடலின் கடைசி மாடியில்தான் இருந்தது. அவர் ஜன்னலருகே நின்று பேசிக் கொண்டிருந்த போது ஹானியின் நம்பரிலிருந்து கால் தோன்றியது. இப்ப இந்த நேரத்துல ஹானி ஏன் கால் பண்றா? அவர் பிஸியாக இருந்தும் கால் ஏற்றார். ஹலோ ஹலோ, மிஸ்டர் சுல்தான் அரஃப்மான் அண்ட் ஹானியின் சின்ன பையா. ஹரம் கூச்சலிட்டு பேசியது சுல்தானை ஷாக்காக்கியது. அவர் மொபைலை முந்தையவர் போல பார்த்தார். அரே, மொபைலையே ஏன் பாக்கறீங்க? என் குரலை கேட்டே இருக்கலாமே. கவனமா கேளுங்க. அதைத்தான் கேட்டதும் சுல்தானின் நெற்றியில் கோபக்கோடுகள் தென்பட்டன. அரே, கோபப்படாதீங்க சின்ன பையா. உங்க தங்கச்சி உயிரோட வேணும்னா உடனே உங்க ஹாஸ்பிடலின் லாஸ்ட் புளோருக்கு வாரீங்க. இல்லன்னா சின்ன பையா. அன்று ஹரம் ஹானியிடம் துப்பாக்கியை காட்டினாள். அண்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் மியத் தஸ். ஹரம் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா. அவகிட்ட கூட இருக்கு. என்ன காப்பாத்துங்க. ஹானி, குட்டி, நீ சரியா இருக்கியா? சுல்தானின் இதயம் பதறியது. இப்ப வரை சரிதான். ஆனா இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள நீ வரலனா அப்பிறகு என்ன நடக்கும் எனக்கே தெரியாது என்றவாறு ஹரம் கால் கட் செய்துவிட்டாள். அவளது குரலை ஆயிரக்கணக்கான குரல்களில் இருந்தும் சுல்தான் கண்டுபிடித்து விடுவார். கண்களை இறுக்கமாக மூடி திறந்தவுடன் அவர் உடனே வெளியே பாய்ந்தார். வந்துட்றாரு உங்க சின்ன பையா. அண்ணனும் என் வருங்கால ஜீஜூவுமா? ஹரம் ஹானியின் அருகில் அமர்ந்தவுடன் அவளது வாயில் மென்மையான டேப் ஒட்டினாள். ஹானியின் குற்றம் கூறும் பார்வையை பார்த்த ஹரம் சிரித்துவிட்டாள். யாரே, இப்போ ஆபியின் செட் ஆகட்டும். உன்னை பிறகு சமாதானம் பண்ணிக்கிறேன். அவள் ஒரு கண் வின் செய்தாள். உங்க ஆப்பிக்கு செட்டப் ஆகுதோ இல்லையோ, உனக்கு நிச்சயம் போஸ்ட்மார்ட்டம் ஆகும் என் அண்ணாவிடம். ஹானி கோபமாக பரிகள் கடித்தாள். டாக்டர் சுல்தான் ஹாஸ்பிடல் கட்டடத்தின் கடைசி மாடிக்கு வந்தார். அங்கே ஹரம் ஹானியை ஒரு பக்கமாக கயிறுகளால் கட்டியிருந்தாள். அவளது கையில் ஒரு ரன் இருந்தது. இதெல்லாம் என்ன தீவிரம்? டாக்டர் சுல்தானின் சத்தமான குரலில் இருவரும் பயந்து நின்றனர். ஆனால் அடுத்த நொடியிலேயே ஹரம் சிரித்தாள். அவளது ஹேசல் நிறக் கண்களும் சேர்ந்து சிரித்தன. ஆனால் இன்று அந்த சிரிப்பு டாக்டர் சுல்தானுக்கு விஷம் போலவே பட்டது. வெல்கம், மிஸ்டர் சுல்தான். ஆகாமான், உங்களைத்தான் காத்திருந்தேன். ஆஹா, அங்கேயே இருங்க, நெருங்க வேண்டாம். தொலைவில் நின்றே பேசலாம். அவன் தன்னிடம் வருவது பார்த்தவுடன் ஹரம் உடனே திட்டி சொன்னாள். கேக்கலையா? ஏன் இப்படிச் செய்தேன்னு? விடுங்க, நானே சொல்றேன். நீங்கள் எங்க அக்காவை நிறைய அழ வச்சீங்க. அவளுக்கு நிறைய வலி கொடுத்தீங்க. அதனால எனக்கும் வலியாயிடுச்சு. அப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் வலி கொடுக்கலாம்னு. அப்பதான் புரியும் உயிரினங்களின் வேதனை எப்படி இருக்கு. ஹரம் வருத்தமாக கூறினாள். சுல்தான் ஆச்சரியமாக அவள் பேசும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் பேசுவது சரியானதா பைத்தியமா என்று குழப்பமாயிருந்தான். என்ன கெட்ட வார்த்தை பேசுறே? எதை பத்தி பேசுற? அவன் கோபமாகக் கேட்டான். கெட்ட வார்த்தையா? எங்க அக்கா பைத்தியம் மாதிரி உங்களை நேசிக்கிறாள். அதுக்கெடுத்தா நீங்க வேற ஒருத்தியோட கல்யாணம் பண்ணிக்கிறதா சிந்திக்கிறீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா கூட இன்னிக்கே அந்த யோசனைய தள்ளி வைங்க. எங்க அக்காவை கல்யாணம் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க தங்கச்சி ஹானிய கட்டி விட்டுறேன். ஹரமின் பேச்சு சுல்தானின் ஆவியை சீந்தியது. இந்த முட்டாள்தனமான பேச்சை நிறுத்து ஹரம்கான். அடடா, டாக்டர் சார், என்கிட்ட எனது பெயரையும் தெரிஞ்சிருக்கீங்க. வாஹ் பெஸ்டி, நீங்க ரொம்ப அழகா என்னை இவங்க கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்கீங்க போல. ஹரம் சுல்தானின் பேச்சை இடையில் நிறுத்தி ஹானியின் பக்கம் திரும்பி புன்னகையுடன் கூறினாள். ஹானி இறங்கும் பார்வையுடன் ஹரமை கவனித்தாள். அவள் நன்றாகவே தெரிந்தவள். அவளது அண்ணாவின் கோபத்தை இப்ப என்ன நடக்கப் போகுது என்பதை யோசிக்கக்கூட அவளுக்கு பயம் வந்தது. பாவம் ஹரம், அவளுக்குள் நினைத்துக் கொண்டவாறே தலைகுனிந்தாள். அதே நேரம் ஹரம் ஹானியின் நெற்றிக்கு துப்பாக்கியை வைத்தபடியே சிரித்தாள். பைத்தியமா போனியா? துப்பாக்கிய கீழே வ. சுல்தான் ஷா,
கடுமையான குரலில் கொந்தளித்து கத்தினார். முதலா என் பேச்ச கேளுங்க, அதுக்கப்புறம்தான் இந்தன் கீழே வரும். அவள் அமைதியான குரலில் சொன்னாள். ஆனா அந்த அமைதிதான் சுல்தானின் அமைதியை அழித்துவிட்டது. உனக்கு போதுமா? இந்த மாதிரி மூடப் பேச்சு ஏற்கனவே அதிகமாயிருக்கு. மறுபடியும் இப்படிச் சண்டை பாரதிய மாதிரி பேசுனா நான் உன் வாயை உடைத்திடுவேன். அவன் கட்டுப்பாட்டை இழந்து கோபமாய்ந்தான். அப்போ சரி, அவளுடைய சாவுக்கே நீங்க காரணம். ஹானி, பாரு, உன் அண்ணா உன்னை காப்பாத்த என்ன செய்யும்? அப்புறம் என்னை திட்டாதே பெஸ்டி. ஆனா சோறு எப்படி திட்டுவ? மரணிச்சிட்டா. நேரா அல்லாஹ்விடம் போயிடுவ. அப்புறகு கோபம் எல்லாம் அவங்கள்கிட்ட தெரிவிக்கலாம். ஹரம் தனது துப்பாக்கியை ஹானியின் கழுத்துக்கு வைத்தாள். பைத்தியம் மாதிரி நடந்தாள். அங்கேயே நின்னுடுங்க சுல்தான் ஷா. என்ன சின்ன விஷயம்னு எண்ணாதீங்க. நான் ரொம்பவே ஓவரா பைத்தியமாயிருக்கேன். நீங்க என் மாதிரி பசங்களையும் பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால ட்ரை செய்யாதீங்க. அவன் முன்னேற முற்பட்டது உணர்ந்ததும் அவளது வார்த்தைகளால் அவன் திடுக்கிட்டான். ஹானிக்கு ஒரு சின்ன கீறலும் வந்தா உன்னை பார்த்துட்டே விடமாட்டேன் ஹரம்கான். சுல்தான் தனது பழுப்பு நிறக் கண்களால் ஹரமிடம் நோட்டமிட்டான். இவளது கண்களில் தெரிந்த தீவிர கோபத்தை பார்த்த ஹரம் ஒரு நொடி மனத்தில் பயந்தாள். ஆனால் அடுத்த நொடியே சிரித்தாள். அப்படியானால் என் வார்த்தையை கேளுங்கள். என் சகோதரியுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஹானி உயிருடன் இருந்தால் அது இதன் மூலம்தான் சாத்தியமாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹரம் துணிச்சலுடன் சொன்னது ஹானியையும் மிகவும் பயமுறுத்தியது. ஏற்கனவே ஹரத்தின் செயலில் அவள் அதிர்ச்சியடைந்திருந்தாள். மேலும் இவளே தன்னை பலிகாட்டி ஆக்கிவிட்டாள். நான் கடைசி முறையாகச் சொல்றேன். ஹரம்கான், புட் டவுன் தகன். சுல்தான் ஷாவின் சத்தமான குரல் கேட்டது. நோ, நேவர். கடுமையான குரலில் சுல்தானிடம் பதிலளித்தவள் ஹானி பக்கம் திரும்பினாள். மிஸ் ஹானி, இப்போது நேரம் வந்துவிட்டது. டாடா அண்ட் குட் பை சொல்லுங்க. சோ, பை ஸ்வீட் ஹார்ட். அதற்குள் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளியே வருவதற்கு முன், ஹரம்? திடீரென்று மன்சாவின் குரல் கேட்டு ஹரம் அதிர்ச்சியடைந்தாள். ஓ நோ, இவங்க அக்கா இங்க எப்படி வந்துட்டாங்க? ஹரம் மனத்தில் பதறினாள். அப்பா பப்பப்பா, நீங்க... அவளது வாயிலிருந்து வார்த்தைகள் ஒடிவிழுந்தன. மன்சா அவளை கோபமுடன் பார்த்துவிட்டு டாக்டர் சுல்தான் பக்கம் திரும்பினாள். ஐம் சாரி டாக்டர் சுல்தான், ப்ளீஸ். அவள் கண்ணீர் கலந்த தாழ்மையான குரலில் கேட்டாள். சுல்தான் செய்த அழைப்புக்கேற்பதான் இங்கு வந்திருந்தாள். சுல்தானின் கோபம் எவ்வளவு ஆழமானது என்பதை அவளும் நன்கு அறிந்தவள். உங்க சகோதரிய சொல்லுங்க. ஹானியிடம் இருந்த துப்பாக்கியை கீழே வைக்கச் சொல்றேன். சுல்தான் கையை ஊத கசக்கிக் கொண்டு கூறினான். மன்சா தலையாட்டி ஹரமிடம் சென்றாள். ஹரம் ஏதாவது சொல்லப் போகும் முன்பே மன்சா அவளது கன்னத்தில் ஒரு விரல் குறிய தடம் பதிக்கத்தக்கது போல ஸ்லாப்ட் பண்ணினாள். ஹரத்தின் கையில் இருந்த துப்பாக்கியை அவிழ்த்தவள். சுல்தான் உடனே ஹானியின் கயிறுகளைத் திறந்து அவளது வாயிலிருந்த டேப்பை கழற்றினான். சின்னண்ணா. ஹானி அழுத முகத்துடன் சுல்தானை கட்டிக்கொண்டு விட்டாள். சுல்தான் ஆழமாய் சுவாசித்தபடி அவளை கட்டிப் பிடித்தான். அவன் பயந்தது வீணில்லை. அவனுக்கு ஒரே ஒரு சகோதரிதான். அவளை இழக்க வேண்டாம் என்பதே அவனுடைய பெரிய பயமாக இருந்தது. சரியில்லையா உனக்கு? இப்படியான மூடமான விஷயங்கள் செய்யும் அளவுக்கு? மன்சா ஹரமிடம் கத்தினாள். அக்கா, என் பேச்சைக் கேளுங்க. ஹரம் கண்ணீருடன் மெல்ல மெல்லக் கேட்டாள். சும்மா இரு, என்கிட்ட பேசாதே. மன்சா கோபத்துடன் சொன்னவளாக ஹரமின் எந்தக் காரணத்தையும் கேட்காமல் அவளை இழுத்து டாக்டர் சுல்தானின் முன்னால் நிறுத்தினாள். மன்னிப்பு கேள், இப்போ வைத்தான். சீன். மன்சா கடுமையாக கூறினாள். ஹரம் வாயை குளிப்பது போல் சுல்தானை பார்த்தாள். அவன் பார்வை அவளது கன்னத்தில் பதித்திருந்த 5 விரல்களின் தடத்தை நோக்கி நிறுத்தப்பட்டிருந்தது. நான் ஏதாவது தவறு செய்யல. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஹரம் கெட்டித்தனமாக கூறினாள். நீ என் தங்கச்சி மேல துப்பாக்கி வச்சே, அது தவறு இல்லையா? சுல்தான் அவளிடம் சின்னஞ்சிறிய இடைவெளியின்றி பயமுறுத்தும் வகையில் நெருங்கினார். அது அது துப்பாக்கி போலியா இருக்கு? அவனது கடுமையான பார்வையை தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிவிட்டாள் ஹரம். சுல்தான் மன்சாவின் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்தான்.
உண்மையிலேயே அது போலிதான். அவன்தான் ஏமாறியதை உணர்ந்தான். சிறு வயசுப் பொண்ணு, என் லைஃபே கலக்கிட்டே. துப்பாக்கி போலி இருந்தாலும் நீ நடத்திய நாடகம் மட்டும் உண்மைதான், இல்லையா? சொல்லும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை தின்றபடியே அவள் முகத்தில் விழித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் நேராக என் அக்காவை மணம் நடத்த முடிவு பண்ணியிருந்தீங்கனா எனக்கு தப்பி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லையே. ஹரம் பொறுப்பை அவன மேல் போட்டுவிட்டாள். ஹரம், நீ என்ன பேசிக்கிட்டே இருக்கிறே? இது மன்னிப்பு கேட்கும் விஷயமில்ல. மன்சா பதற்றமாக ஹரத்தை திருப்பிப் பார்த்தாள். அவளது கண்கள் வியப்பால் பரபரப்பென விரிந்துவிட்டன. நீ நீ எப்போ பெரியவளா ஆகப் போறேடா? மன்சா நெற்றியில் கையை வைத்துக்கொண்டு தடுமாறியது போல சொன்னாள். டாக்டர் மன்சா, உங்க சகோதரி செய்ததை மன்னிக்க முடியாது. அதற்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கும். டாக்டர் சுல்தான் கடுமையான குரலில் கூறியதும் ஹரத்துக்கு கோபம் வந்தது. நான் ஏன் அந்த மெலஞ்சியை? கோபமாக ஹானியின் பக்கம் சென்றாள் ஹரம். ஹானி சுல்தானின் பின்னால் ஒளிந்தாள். தூரமாயிரு. மோய்! சுல்தான் அவளை கையில் பிடித்து பின்தள்ளினான். என் தங்கச்சியிடம் விலகியிரு. இல்லனா நானே மறந்துடுவேன் நீ ஒரு பெண் என்று. அவன் குரலில் இருந்த பனிக்காற்று ஹரத்தின் கண்களில் நீரை வார்த்தது. அவள் சோகமாக சுல்தானையும் பின் ஹானியையும் பார்த்தாள். ஹானியின் முகத்தில் ஒரு வெறுப்பூட்டும் நகைச்சுவை தெரியவந்தது. சுல்தான் ஒரு பார்வை ஹரத்தின் சிவந்த கன்னத்தில் போட்டு ஹானியின் கையை பிடித்து அங்கிருந்து புறப்பட்டான். ஹரம் உடனே மன்சாவிடம் வந்தாள். அவள் ஏதாவது பேச நினைக்கும்போது மன்சா அவளது கையை விலக்கினாள். ஷேம் ஆன் யூ, ஹரம், துக்கத்துடன் கூறிய மான்சா அவளும் அங்கிருந்து வெளியேறினாள். இப்போது ஹரம் மட்டும் தனியாக நின்றாள். சரி, பண்ணிடுவோம் எல்லாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அர்மான் அமெரிக்காவில் இருந்த தன் அம்மாவிடம் தொலைபேசியில் சொன்னான். அப்பாவின் இறப்புக்குப் பிறகு அவள் தன் அண்ணனுடன் வசித்து வந்தாள். அவர்களின் மகள் அஃப்ஷியுடன் அர்மானின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆர்மான் தன் தாத்தாவுடன் பாகிஸ்தானிலேயே வாழ்ந்தான். அவன் அம்மா ஒருபோதும் அதற்கு தடை போடவில்லை. ஆனால் தாத்தா இறந்ததற்கும் 1 வருடமாகிவிட்டது. இப்போதும் அவன் அமெரிக்கா செல்ல தயாராகவில்லை. போக விரும்பினான். ஆனால் அவனது இதயம் அவனை நிறுத்திவிட்டது. ஒவ்வொரு முறையும் அவன் தொலைபேசியில் ஏதோ ஒரு பொய்மொழி சொல்லி தள்ளிக்கொண்டே இருந்தான். கால் முடித்து தனது சீட்டில் அமர்ந்திருந்தபோது சொடுக்கமாக கோபத்தில் குமுறும் சுல்தான் உள்ளே வந்தான். என்ன ஆயிற்று? இவ்வளவு கோபமா உனக்கு? ஆர்மான் அவனுக்கு ஒரு கண்ணாடி தண்ணீர் தந்தான். அவன் இப்பொழுதுதான் ஹானியை வீட்டில் விட்டு வந்திருந்தான். திட்டமாகக் கூறியிருந்தான். இனிமேல் ஹரமுடன் எந்தத் தொடர்பும் வைக்கக்கூடாது. ஒரே மூச்சில் தண்ணீரை குடித்து அவன் பின் சாய்ந்தான். அதே நேரத்தில் மன்சா ஆர்மானின் கேபினில் நுழைந்தாள். அவள் ஆர்மானை பார்த்தாள். ப்ளீஸ் ஆர்மான். அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். டாக்டர் மான்சா, அவள் செய்தது மன்னிக்க முடியாதது, இல்லையா? டாக்டர் சுல்தான் இன்னும் கோபத்தில் இருந்தான். அவளுக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டது. அதனால்தான். மன்சா மெதுவாக கூறி தலையை விலக்கியாள். வாவ், தவறான புரிதலா? அவளோட திட்டமிட்ட நாடகம் அதுவும்? சுல்தான் குரல் உயர்ந்தது. டாக்டர் சுல்தான், தயவு செய்து உங்கள் குரலை குறைக்கவும். டாக்டர் ஆர்மான் மிகுந்த நிதானத்துடன் கூறினான். ஓ ரியல்லி? டாக்டர் ஆர்மான், இது எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு. நீங்க டாக்டர் மன்சாவின் காதலை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இப்படி நேரம் வராமல் இருந்திருக்கும். டாக்டர் சுல்தான், ப்ளீஸ். மன்சாவின் கண்களில் நீர் ததும்பியது. சுல்தான் வாயைக் கடித்துக்கொண்டு கேபினை விட்டு வெளியேறினான். மன்சாவிற்கு அர்மான் முன்னிலையில் வெட்கம் வந்தது. அவள் தலையை கீழே வைத்தாள். இது சுல்தான் என்ன சொன்னான்? எப்படி அவனுக்கு தெரிந்தது? அர்மான் மன்சாவிடம் நெருங்கிக் கேட்டான். மன்சா எதுவும் பேசாமல் கதவின் பக்கம் நகர்ந்தாள். அப்போது அர்மான் திடீரென்று கதவை கட்டிவிட்டான். மன்சா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லு. அவனது குரல் சமமாக இருந்தது. நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை டாக்டர் ஆர்மான். ஒருவேளை அவர்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும். பொய் பேசாதீங்க மன்சா, உண்மை சொல்லுங்க. நம்ம இருவருக்குள் நடந்த விஷயத்தை சுல்தானுக்கு எப்படி தெரிந்தது? அவன் இரு பக்கங்களிலும் கைகள் வைத்தபடி கோபத்துடன் கேட்டான். மன்சா சற்று பயந்தாள். தவறான புரிதல்தான். என் சகோதரிக்கு
அவள்தான். சுருக்கமாக மன்சா அவனையெல்லாம் கூறினாள். அர்மான் மண்டையை அசைத்து பின்வாங்கினான். உங்கவிடம் இந்த மாதிரியான முட்டாள்தனமானதையே எதிர்பார்க்கலை மன்சா. உங்க சகோதரியிடம் கூட இத பகிரக்கூடாது. உண்மையா தெரிஞ்சுக்கவும். ஒரு பெண்ணின் மானம் எவ்வளவு பிராணபிங்கலமா இருக்குது. இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் பரவினா நீங்க. டாக்டர் ஆர்மான், கவலைப்படாதீங்க, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க அமெரிக்கால இருக்கிற மனைவிக்கே கவனம் செலுத்துங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என் பேருடன் உங்க பேரும் வந்ததால உங்களுக்கு அவமதியாகுது. ஆனா கவலை வேண்டாம், நான் இங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். உங்க ரெஃப்யூட்டேஷன் பாழாகாது மன்சா. கோபத்தில் பதிலுக்காக காத்திராமல் கேபினில் இருந்து வெளியேறினாள். அர்மானுக்கு அவள் மீது கடும் கோபம் வந்தது. டேம், ஹரமின் மனம் மிகவும் கவலையில் இருந்தது. மன்சா பல நாட்களாகவே அவளுடன் பேசவில்லை. ஹரம் பசுமையாக பலமுறை முயற்சி செய்தாள். ஆனால் மன்சா ஒரு வார்த்தை கூறியிருந்தாள். நீ சுல்தானிடம் மன்னிப்பு கேட்கும் வரை என்னிடம் பேசாதே. இப்போது பிரச்சனை என்னவென்றால், சுல்தான் நெருங்கவே மனமில்லை. பேச வேண்டும் என்பது தூரமான கதை. மன்னிப்பு கேட்பது என்பது ஏமாற்றம். அந்த நாட்களில் ஹானியும் ஹரமிடம் வரவில்லை. சுல்தான் தடை விதித்திருந்தான் ஹரமிடம் நெருக்கமாவதற்கு. ஹானி சுல்தானின் வார்த்தையை கல்மீது எழுத்து போல நம்புவாள். ஹரம் அதற்கு பதிலாக ஹானியுடனும் பேசாமல் இருந்தாள். கிளாஸிலும் இருவரும் விலகியிருந்தனர். அன்றும் அந்த மாதிரித்தான். கிளாஸ் முடிந்ததும் ஹரம் தனது பையை எடுத்து நடக்கத் தொடங்கினாள். அந்த நேரத்தில் ஹானி அவளிடம் விரைந்து வந்ததை பார்த்தாள். ஹரம் என்று அவளிடம் வந்தவள் பதற்றமாக கூச்சலிட்டாள். இவளோட முகத்திலிருந்த பயத்தை பார்த்தவுடன் ஹரமின் நெற்றியில் சுருக்கங்கள் நுழைந்தன. ஹாஸ்பிட்டலிலிருந்து சுல்தான் அண்ணன் பேசியிருக்காரு. ஹானி கம்பி கொண்ட குரலில் சொன்னாள். அதனால் என்ன? ஹரம் குளிர்ந்த குரலில் பதிலளித்தாள். ஹானிக்கு உடனே தன்னை ஒழிக்க வேண்டும் போலவே இருந்தது. உங்க அக்கா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐ சீ யூ. வாட்? ஹரம் உடனே எழுந்து ஓடினாள். ஹானி அவளின் பின்னால் வந்தாள். அவளைக் கொண்டு காரில் ஹாஸ்பிட்டல் சென்றாள். முழு வழியிலும் ஹரம் கண்களில் கண்ணீர் விட்டு மன்சாவின் நலத்திற்காக பிரார்த்தனை செய்தாள். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவுடன் அவள் வேகமாக காரிலிருந்து இறங்கி உள்ளே ஓடினாள். ஹானியும் அவளுடன் ஓடினாள். எங்க இருக்காங்க அக்கா? ஹரம திரும்பி ஹானியிடம் கேட்டாள். அந்த பக்கம் என்று ஒரு அறையை சுட்டிக்காட்டினாள். ஹரம் அவ்வழி ஓடி அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அந்த நொடியில் ஹானி கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டாள். மனதைத் தெளிவாக ஆழமான சுவாசம் விட்டாள். ஹரமின் பார்வை அறைக்குள் சுற்றியது. அது ஒருவிதமான ஸ்கேன் ரூம் போல் தெரிந்தது. ஆனால் அங்கே யாரும் இருக்கவில்லை. அவள் திரும்பி ஹானியிடம் ஏதாவது கேட்க முயன்றாள். அதே நேரத்தில் அவளுக்கு எதிரே இருந்த டாக்டர் சுல்தான் தோன்றியதும் ஹரமின் கால்கள் நிலைவிட்டன. வெல்கம் ஹியர், மிஸ் ஹரம் கான். அவளது அருகில் வந்தவுடன் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன் அவளது கழுத்தின் அருகே உள்ள ஒரு முக்கிய ரகத்தை அழுத்தினார். அடுத்த நொடியில் ஹரம் பேஹோஷ் ஆகி சுல்தானின் நெஞ்சில் சாய்ந்து விட்டாள். நாவ் இஸ் டைம் ஃபார் யோர் பனிஷ்மெண்ட். அந்த வேளையில் மன்சா ஒரு சிறிய விபத்தில் சிக்கியிருந்தாள். அவளித்தில் ஒரு சிறிய பாண்டேஜ் வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். அவளுடன் டக்கரான கார் ஓட்டிய பெண்ணும் அங்கேயே இருந்தாள். அவள் அப்போது நல்லபடியே சத்தம் போட்டு கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் ஹரம் திடீரென அவளது காருக்கு முன்னால் வந்திருந்தாள். அதனால் அவள் தன்னுடைய காரை திருப்ப முயற்சி செய்தபோது கார் சமதளத்தில் நசுங்கியது. அதற்காக இப்போது அந்தப் பெண் மன்சாவிடம் தன்னுடைய நஷ்டத்துக்கான செலவை கொடுக்குமாறு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தாள். ஹரம் தலையில் சுற்றும் தலையணையை அழுத்திக் கொண்டு அவளது ஒயாமல் பேசும் அந்தப் பெண் பக்கம் பார்த்தாள். எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு? அவளது மெதுவான குரலில் அந்தப் பெண் சற்று ஷாக் ஆகி அவளை வியப்புடன் பார்த்தாள். நீ இப்போ என் நஷ்டத்தை ஈடு செய்யப் போறியா? உனக்கு இந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு? அவள் வெறுப்புடன் கூறினாள். டாக்டர் அர்மானும் அந்த சத்தம் கேட்டவுடன் அங்குதான் வந்தார். நீங்கள் உங்கள் நஷ்டத்தை சொல்கிறீர்களா? மன்சா இத்தை அழுத்திக் கொண்டு மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். அவள் எந்தவிதமான வாதத்திலும் ஈடுபட விரும்பவில்லை. இந்த நாட்களில் மன்சாவுக்கு ஒன்றுமே சரியாக நடைபெறவில்லை. 1,00,000 ரூபாய் நஷ்டமாயிருக்கு. உடனே போடா லட்சம். அந்த பெண் உச்சமாக கூறினாள்.
மன்சா அதிர்ச்சி மற்றும் நம்பிக்கையுடன் அவளை கவனித்தாள். அவள் நிச்சயமாக பொய் கூறினாள். அவள் ஏதாவது சொல்லப் போனதற்குள் அர்மானை பார்த்தவுடன் அந்தப் பெண் உடனே அமைதியாகிவிட்டாள். மன்சா தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்தாள். சில நாள்களுக்கு முன்புதான் சம்பளம் வந்தது. அதில் இருந்து தன் கோபத்தையும் மீறி ஹரத்தின் பேக்கில் காலேஜ் ஃபீஸ் மற்றும் சின்ன சின்ன செலவுக்காக பணத்தை வைத்திருந்தாள். இப்போது அவளிடம் சுமார் 80,000 இருந்தது. 20,000 குறைவாக இருந்தது. அவள் கவலையுடன் அந்தப் பெண்ணை பார்த்தாள் மற்றும் அந்த பணத்தை அவளிடம் சாய்த்தியாவிட்டாள். அர்மான் ஈத்தில் சுருக்கமிட்டு மன்சாவை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்தப் பெண் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தாள். சிலர் மட்டும் அங்கே இருந்தனர். அனைவரும் தங்களுடைய வேலையில் மூழ்கியிருந்தனர். இதுல 20,000 குறைய இருக்கு. அந்தப் பெண் கோபமுடன் கூறினாள். இப்போ என்கிட்ட இந்தளவுதான் இருக்கு. மீதியை நாளை வா, கொடுக்கிறேன். மன்சா ஆழமான மூச்சுவிட்டுக் கூறினாள். ஓ ஹலோ, நான் ஏதாவது பிச்சைக்காரியா? உனக்காக என் காரின் ஹெட்லைட் உடைந்திருக்கு. மீதிய பணத்தையும் இப்பவே கொடு. அவள் மீண்டும் அழுக்கு வார்த்தைகளில் பேச ஆரம்பித்தாள். இல்லையங்க, இன்னும் பணம் இல்ல. மன்சா குரலை உயர்த்தாமல் அமைதியாக பதிலளித்தாள். அப்படியானால் யாரிடமாவது கேள். இங்கேயே யாராவது உனக்குத் தருவாங்களே. அனைவரும் உனக்குத் தெரிந்தவர்கள்தான் அல்லவா? அவள் இன்னும் பேசிக் கொண்டிருந்த சமயம் அர்மான் அவளது கையிலிருந்த அனைத்து பணத்தையும் வெகு சத்தமாக எடுத்தார். முடிஞ்சுதா உன்னோட வேலை? இப்போ வெளியே போ. ஓ ஹலோ, என் பணத்தை திருப்பிக் குடு. அந்த பெண் கை காலங்களை கூட்டிக் கொண்டு பதற்றமாக கத்தினாள். பணம் உனக்கு கிடைக்காது. என்ன வேணும்னாலும் போடு. வெளியே போ. அர்மான் கடுமையான குரலில் கூறினார். இவள் என் பணத்தை தரலனா நான் போலீஸில் புகார் தர்றேன். சரி, எது வேண்டுமானாலும் பண்ணு. உண்மையா? நீயே போறியா? இல்லைனா செக்யூரிட்டி கேட்டு வெளியே தள்ள சொல்லட்டுமா? அர்மானின் வார்த்தைகள் கேட்டவுடன் அந்தப் பெண் காலை இடித்தவாறே வெளியே போனாள். அங்கிருந்த சில பேரும் அங்கிருந்து சென்றனர். அர்மான் மன்சாவின் பையை எடுத்துக்கொண்டு அதில் இருந்த பணத்தையெல்லாம் மீண்டும் அடைத்துவிட்டார். உன்னுடைய உழைப்பில சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி பொய் பேசுறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அத பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். அவனது குரல் மென்மையானதாயிருந்தது. ஆனால் மெதுவான கடுமையோடும் சொன்னான். அவன் மன்சாவின் வலியால் சோர்ந்த முகத்தை கவனித்தான். எனக்கு பொருட்களில் காதல் இல்ல. அதனால் அவை போனாலே வருத்தமில்லை. மன்சாவின் பதிலை ஆர்மான் சும்மா பார்த்துக் கொண்டான். அவள் எழுந்து வெளியே செல்ல ஆரம்பித்தாள். எங்க போறே? அர்மானின் அழைப்பில் நின்றாள். வீட்டுக்கு. ஒரே ஒரு வார்த்தை பதில் வந்தது. நானும் வர்றேன். ஷாக் போ. நான் விட்டுவிட்டேன். அவள் கூறினாள். அது நடந்தது. உங்களால் விட்டு வைக்க முடியவில்லை. மன்சாவின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் பட்ட ஒரு நுணுக்கமான அம்பு போல் இருந்தது. அவள் வெளியே சென்றாள். அவன் அங்கேயே மெளனமாக நின்றான். ஹரமுக்கு உணர்வு திரும்பியது. அவள் தனது உடலை ஒரு மேஜையில் படுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தாள். தலையை நிமிர்த்து நினைவுகளை திரும்பப் பார்க்க அவளுக்கு என்ன நடந்தது என்பதை ஞாபகம் செய்வதற்கு முயற்சி செய்தாள். இறுதியாக யாரை பார்த்தாள்? சுல்தான். ஆம், டாக்டர் சுல்தான்தான். ஹரம் எழுந்திருக்க முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. அவளது இரு கைகள் இருபுறமாக கட்டப்பட்டிருந்தன. அவள் அவதானித்தாள். இது அதே ஸ்கேனிங் ரூம்தான். எங்கும் ஹானியுடன் வந்த இடம். அப்பா. அக்கா. திடீரென்று மன்சா நினைவுக்கு வந்தாள். யாராவது இருக்கிறீர்களா? என்னை யாரு இங்க கட்டிட்டாங்க? ஹெல்லோ. அவள் அழைத்தாள். அருகில் அமர்ந்திருந்த சுல்தான் தன் காது சுரண்டிக் கொண்டு சொன்னான். அழைக்க வேண்டாம், நானே இருக்கிறேன். ஹரம் கழுத்தை திருப்பி பார்த்தாள். நீ நீ இங்கே என்ன? அவளுக்கே புரியவில்லை. ஏற்கவே முடியவில்லை. இவள் இங்கே. சுல்தான் அவளை கட்டி வைக்கிறான். என்னாச்சு அண்ணா? எனது திட்டம் எப்படி இருந்தது? அவன் சிரித்தபடி கேட்டான். என்ன விஷயம்? அவள் வியப்புடன் கேட்டாள். அதாவது, ஹரம்கானின் மூளையில சில ஸ்க்ரூஸ் லூசா போச்சு. முதலில் உன் மண்டைய ஸ்கேன் பண்ணணும். அவனது கையில் ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்துக் காட்டினான். ஹரமுக்கு நடுக்கம் பிடித்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனை உனக்கு போடப் போறேன். உன் எல்லா ஸ்க்ரூஸும் டைட் ஆகணும் இல்லையா? மிகவும் படுமோசமான சீரியஸாக கூறியதிலிருந்து ஹரமுக்கு உணர்ச்சி வாய்ந்த பயம் வந்தது. என்ன பைத்தியமா பேசறே? நான் நன்றாக இருக்கிறேன்.
என்ன விடு. இப்போ எதுவும் முடியாது. உன் சிகிச்சை முடியும் வரை நீ இங்கிருந்துதான் ஆகணும். பாரு, இலவசமா உனக்கு ட்ரீட்மெண்ட் செய்றேன் நான். எனக்கு எந்த சிகிச்சையும் வேண்டாம். நீ என் மீதுள்ள கோபத்துக்காக இப்படி செய்ற. ப்ளீஸ் கேள். அது எல்லாம் தவறான புரிதல்தான். ப்ளீஸ். அவளது குரல் மெதுவாக நனைய ஆரம்பித்தது. அவள் தனியாக இருந்தாள். கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன. அவனின் கருணைக்குத் தான் தாங்கியது. அதனால் அவளால் தாழ்மையாக கேட்க வேண்டியது. ஓஹ், வாவ், இப்போ ஹரம்கானுக்கு புரிஞ்சிருச்சா? டாக்டர் சுல்தான் பதில் வாங்கறதா? யூனோ, இதுதான் உன் பனிஷ்மெண்ட். அவன் அருகில் வந்து கெஞ்சிய குரலில் சொன்னான். நிச்சயமற்றவளாக ஒரு கண்ணீர் அவளது கூந்தலில் சிந்தியது. அவளது ஹேசல் கண்களில் சுல்தான் நேராக பார்த்தபோது ஒரு நொடி அவன் மறந்துவிட்டான் என்ன செய்ய வந்தான் என்று. அவளது கண்களில் துளிக்கும் அந்த ஒரு கண்ணீர் அவன் உள்ளத்தையே அழுத்தியது. ப்ளீஸ் செய்யாதே. ஐம் சாரி. அவளது மென்மையான வார்த்தைகள் அவன் மனதை நொறுக்கின. அவள் அழுவதை அவன் விரும்பவில்லை. அவன் தன்னை கேட்டான். இதுதான் நான் வேண்டியது. பதில் இல்லை. அவளுக்கு அருகில் வந்தவாறு அவளது முகத்தை கவனித்தான். அவளது நெற்றியின் ஒவ்வொரு கோணமும் அவனது நினைவில் பதிக்கப்படுவதைப் போல. அவன் மேலாக வந்ததும் ஹரமின் மூச்சுக்கள் அதிகமாயின. அவள் சற்று உறைந்தாள். அவன் இன்னும் பயங்கரமான தண்டனை தரப்போகிறான் என்று நினைத்தாள். ப்ளீஸ் டோன்ட் டூ. அவளது மென்மையான உதடுகளால் கூறிய இந்த வார்த்தைகள் சுல்தானின் கவனத்தை அவளது உதடுகளுக்கே ஈர்த்துவிட்டது. அந்த நொடியில்தான் கதவு தட்டும் சத்தம். சுல்தான் சற்றே பதறினான். கதவு தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அவன் உடனே ஹரத்தின் கைகளை திறந்தான். அவளை அழைத்துக் கொண்டு அங்கேயே இருந்த பாஸ்ரூமுக்குள் தள்ளினான். ஒரு வார்த்தை கூட பேசினா? இல்லையென்ற சத்தம் போட்டா? உனக்கு இந்த பெரிய இன்ஜெக்ஷன் நிச்சயமாக தரப்படும். அவன் கடுமையாக எச்சரிக்கையுடன் கூறி பாத்ரூம் கதவை பூட்டி வெளியே சென்றான். வெளியே வந்தவுடன் அவனது முன் நின்ற கம்பவுண்டர் எமர்ஜென்சி ரூமுக்குத் தேவைப்பட்டதால் அவனோடு சென்றான். ஹரம் அங்கேயே தனியாக மூடியிருந்தாள். இவள் கண்ணீரோடு கதவு அடித்துக்கொண்டே கத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் யாரும் அவளை கேட்கவில்லை. சோர்வடைந்து அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள். அவ்ளோ சித்தப்பா மனுஷன், ஹானி என்னை பொய் சொல்லி இங்கே கொண்டு வந்தாள். நான் இருவரையும் விட்டு வைக்க மாட்டேன். அவள் வெறிச்சையாக இருந்தாள். நீங்கள் என்னை எங்கே கொண்டு வந்தீர்கள்? அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்தவுடன் ஏதென்றோ திடீரென டாக்டர் ஆர்மான் அவளது கையை பிடித்து தன் காருக்குள் அழைத்துச் சென்று ஒரு வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். இதுவே என் வீடு என்றான் அவன் அமைதியாக. ஆனால் நீங்கள் என்னை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள்? அவள் கோபமாக கேட்டாள். நிக்காக், திருமணம் செய்வதற்காக என்று சாடுக்கியபடியே கைபேசியில் பேசியபடி அவன் சொன்னான். யாருடைய நிக்காக்? மன்சாவின் இதயம் தூக்கிட்டு எரியத் தொடங்கியது. நம் இருவருடைய நிக்காக். வேறு யாருடைய? அவளுக்குப் பிடிக்காத உண்மையை அர்மான் சொன்னதும் மன்சாவிற்கு அதிர்ச்சியாயிற்று. அவன் ஏற்கனவே தன் நண்பன் ஆர்பாஸ் மற்றும் சகோதரன் ஜமால் இருவரிடமும் நிக்காக் ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருந்தான். ஆனால் சுல்தானிடம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்னாயிற்று? உனக்காக நிக்காக்குடை கூட தயார் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது வேண்டும் என்றால் சொல்லிவிடு. அவன் சாதாரணமாக பேசுகிறவனாக பேசினான். நீங்கள் நல்ல காமெடியன் டாக்டர் ஆர்மான். இப்போ என்னை வீடுக்கு அனுப்புங்க. அவள் கட்டுப்படுத்த முடியாத மனநிலை எடுத்துக்கொண்டிருந்தாலும் குளிர்ந்த குரலில் சொன்னாள். நிக்காக் ஆன பிறகு விட்டுவிடுவேன். அவன் பதிலுக்கு சொன்னதும் மன்சா கோபமாக பார்த்தாள். உங்களுக்கு மதி போயிருக்கிறது டாக்டர் ஆர்மான். என்னைப் பற்றி பாருங்க. இது காதல் இல்ல. என்னுடைய சுயமரியாதையையும் நான் விட்டு வைக்கல. அவள் அழுது கொண்டும் உறுதியோடும் சொன்னாள். இது நகைச்சுவை இல்லை மன்சா. நான் உண்மையிலேயே உன்னுடன் நிக்காக் செய்ய விரும்புகிறேன். அவன் அவளது கையை பிடித்து இதயத்திலிருந்து சொன்னான். அவள் நம்ப முடியாமல் பார்த்தாள். பரிதாபப்பட்டுப் பேசுறீங்களா? அவள் வெறுப்புடன் கேட்டாள். அந்த சமயம் ஆர்மானுக்கு அஃப்ஷாவின் அழைப்பு வந்தது. மாலை நேரமாகியிருந்தது. ஹானி பயந்து சுல்தானுக்கு அழைப்பு வைத்தாள். அவன் அந்த நேரத்திலேயே வீட்டுக்குள் வந்துவிட்டான். ஐயா, நீங்க வந்துட்டீங்களா? ஆமாம். ஹாஸ்பிட்டலில் நின்றிருக்க வேண்டுமா? அவன் டை சாய்ந்து கொண்டு பேசினான். அப்பா, ஹரம் நல்லா இருக்கா? அவள் கேட்டதும் சுல்தானுக்கு ஞாபகம் வந்தது.
அவள் ஹாஸ்பிட்டலின் ரெஸ்ட் ரூமில் பூட்டிவிட்டதை, ஒருவேளை யாராவது கதவை திறந்து விட்டிருப்பார்கள் என்று தன்னையே நம்பிக்கையுடன் சமாதானப்படுத்தினான். யாரும் திறக்கவில்லை என்றால் அந்த எண்ணத்தையே தாங்க முடியவில்லை. அவன் தன்னுடைய கார் சாவியை எடுத்தவுடன் உடனே வெளியே ஓடினான். விட்டுவிடு என்னே, நீ யாரு? ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் ரூம் கதவு திறக்கப்பட்டு ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். அவன் ஒரு ஸ்வீப்பராகத்தான் தெரிந்தான். ஆனால் ஹரமிடம் தனியாக இருப்பது அவனுடைய மனதை தவறடைய செய்தது. அவன் கதவை மூடிவிட்டு ஹரமின் மேல் கை வைக்க முயன்றான். அவனை தடுக்க முயன்ற ஹரமுக்கு முடியவில்லை. அந்த நேரத்தில் சுல்தான் வைத்திருந்த இன்ஜெக்ஷனை அவள் எடுத்து அவனது முதுகில் திணித்தாள். அதே நேரத்தில் கதவு திறந்தது. சுல்தான் ஆவேசமாக உள்ளே புகுந்து அந்த ஸ்வீப்பரை அடிக்கத் தொடங்கினான். ஹரம் அவளுடைய துப்பட்டாவால் சித்தப்பா ஆனவளை மூடிக்கொண்டாள். ஸ்வீப்பர் மயங்கி விழுந்துவிட்டான். சுல்தான் திரும்பி ஹரமின் பயந்த முகத்தை பார்த்தான். நீ இப்படி என்னை தண்டிக்க நினைக்கிறாயா? அவள் கண்ணீரைத் தடுத்துக்கொண்டு துப்பட்டாவை நெஞ்சில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கேட்டாள். அந்தக் கேள்வி சுல்தானை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது. அப்படியெல்லாம் இல்ல ஹரம். அவன் அவளிடம் வர ஹரமின் பயம் அதிகமாகியது. ஆனால் சுல்தான் அவளை கட்டியணைத்து அவளது காதில், மன்னிச்சிடு ஹரம் என்று மனம் கனிந்த ஒலியில் மன்னிப்பு கேட்டான். மன்னிக்க மாட்டேன், அவள் அழுது திணறி சொன்னாள். அவன் அவளது கண்ணீரைத் துடைத்தான். சரி, மன்னிக்காதே. என்ன விருப்பமோ அதைச் செய். வா இப்போ என்னுடன். அவனை பின்தொடர ஹரமை ஹாஸ்பிட்டலின் பின்பக்க கதவாக வழியனுப்பினான். உனையும் மன்னிக்க மாட்டேன், ஹானியையும் இல்ல, அவள் அழுது கொண்டே சொன்னாள். நான் உன்னைவிட 10 வயது பெரியவன். மரியாதையோட பேசு. சுல்தான் அவளை கண்டித்துப் பேசினான். நான் மரியாதையோட பேசவே மாட்டேன். நீங்க ஒரு கெட்டவங்க. ஹரமின் கோபமும் அவளது நீங்கள் எனும் வார்த்தையும் சுல்தானை சிரிக்க வைத்தது. சாரி ஹரம்கான், இன்று நடந்ததற்கெல்லாம் காரணம் நான் உன்னை வெறும் பயமுறுத்த விரும்பினேன். சும்மா ஒரு ஜோக் சொல்லுவாங்களே, பிராங்க், அதைச் செய்தேன். உனக்கு எந்த பாதிப்பும் வரவேண்டாமென்றே நினைத்தேன். உனக்கு காயம் உண்டாக்க நான் இறந்தாலும் நினைக்க மாட்டேன் யாரா? அவன் காரை அவளது வீட்டு அருகே நிறுத்தி அவளிடம் சொன்னான். நீங்கள் எனக்கு தண்டனை தரப் போனீர்களே. இப்போது ஹரம் சற்று சமநிலையில் வந்திருந்தாள். தண்டனை? தண்டனை வேண்டாமா? தரட்டுமா? அவன் வாஞ்சையுடன் கேட்கத் தொடங்கினான். இன்று நான் கொடுத்தது என்ன இருந்தது? அதற்கான மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். இன்னும் என்ன வேண்டும்? இந்த ஹேண்ட். டாக்டர், உன்னிடம் கையெடுத்து மன்னிப்பு கேட்கணுமா? சுல்தானின் பேச்சுக்கு ஹரத்தின் கண்கள் பிரகாசித்தன. நீங்க சொன்னது நல்ல ஐடியாதான், வாங்க, கை கூப்பிடுங்க. அவள் அவனை நோக்கி திரும்பினாள். ஒரு நிபந்தனையில். சுல்தான் அவளது கண்களில் நேரடியாக பார்த்தான். அவளும் தன் ஹேசல் கண்களை அவன் மீது உரைத்தாள். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாயா? சுல்தான் அவளிடம் முன்னிலை கூற ஹரம் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவள் முன்னே வந்து அவன் கைமுனையில் நிழற்சுட்டினாள். இது என்ன? சுல்தான் அவளை தட்டிக் கேட்டான். பார்க்கறேன், நீங்க ஞாபகத்தில் இருக்கீங்களா இல்லையா? ஆனா இப்போ நிச்சயம் பைத்தியமாயிட்டீங்க. அவள் காரிலிருந்து கீழே இறங்கினாள். சுல்தானும் அவளை பின்தொடர்ந்தான். நாளைக்கு அப்பா உங்க அக்கா வீட்டுக்கு வருவாங்க, சொல்லிடு உங்க அக்காவுக்கு. அவன் காரின் மீது சாய்ந்து நின்று சிரித்தான். ஹரும் மெதுவாகச் சிரித்தபடியே உள்ளே சென்றாள். நிக்காக் முப்பாரக் ஹோமன், இதை தமிழ் வார்த்தைகளால். திருமணம் முப்பாரக்காக நடத்தப்பட்டது. அவளது திருமணம் முடிந்ததும் அனைவரையும் செல்ல அனுப்பி ஆர்மான் மன்சாவிடம் வந்தான். நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ஆர்மான். முதல்ல உங்களுக்கே என் மேல அன்பே இல்ல. மேலே உங்க அம்மா மாப்பிள்ளைக்கும் எதிர்த்துப் போயி என்னோட திருமணம் செஞ்சிட்டீங்க. மன்சா அவன் மீது கோபத்துடனும் கவலையுடனும் சொன்னாள். அம்மாவ சமாதானம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை விஷயம் கட்டாயமா நடந்துச்சு. உன்னை நேசிக்கிறேனா இல்லையா ரொம்ப டீட்டெயிலா புரிய வைக்கிறேன். உறுதிமொழிக்கப் பிறகு வேறேதாவது கேள்வி? அவன் அமைதியாக பதில் அளித்தான். மன்சா அவனை பார்த்து முகத்தைத் திருப்ப ஆர்மான் அவளுக்குப் பின்னால் வந்து கட்டிப்பிடித்தான். மன்சா நடுங்கிவிட்டாள். நான் ரொம்ப காதலிக்கிறேன். உன்னை யாரா? சொல்ல முடியலைன்னு மட்டும். அவன் அவளது காதில் மென்மையாகச் சொன்னான். மான்? அவள் பயந்து கேட்டாள். ஹம்மம், என் உயிரே. அவன் அவளது காதை முத்தமிட மன்சா முழுக்க நடுங்கினாள். அர்மான் அவளது முகத்தைத் திருப்ப அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவளது இதயமும் இரத்தமும் அமைதியாகிவிட்டது போல.
உங்களுக்கு தெரியுமா, நீங்க என் காதல் பற்றிய வேதனையான கதைதான். அவளது கண்களில் கண்ணீர். அர்மான் அவளை அரவணைத்தபடி மெதுவாகச் சிரித்தான். அவள் அவன் மார்பில் சாய்ந்தபடி கண்களை மூடினாள். அக்கா, என் நகை கிடைக்கல. நீங்க கொடுத்ததா? அம்மாவின் நகை. ஹரம் மணப்பெண்ணாக அலங்கரித்து நின்றாள். இன்று அவளது திருமணம். மன்சாவின் உறுதிமொழி. ஹரம், அது பக்கத்திலேயே இருக்க டிராயர் இல்ல? நேத்து வச்சேன். ஆனா தேடாம பரபரப்பா அலையாதே. மன்சாவும் மணப்பெண்ணாக ட்ரெஸ்ஸிங் ரூமிலிருந்து வெளியே வந்து கோபமாகக் கூறி நகையை எடுத்துத் தந்தாள். ஐயையோ, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா மணப்பெண் ஆச்சும் இன்னும் கோபம்தானா? ஜுவல்லரி அணிகிற ஹரம் சிணுங்கி பேசினாள். மணப்பெண்களா, தயாராகுங்க, கல்யாணக்கார் வந்துவிட்டது. ஹானி கதவைத் திறந்து இருவரையும் அழைத்தாள். ஹே, வந்துட்டா கல்யாணக் கத்திரிக்காய். ஹரம் அவளை கிண்டலடித்தாள். ஓ மைமனக்கா, சும்மா ஒரு பிராங்க் செஞ்சேன்னு நினைச்சேன். இவ்ளோ பெரிய பிரச்சனையாகும்னு தெரியாம இருந்தாம். எப்பவும் செய்யவே மாட்டேன். ஹானியும் சிரித்தாள். மன்சா மனமுவந்து சிரித்தாள். கபீர் சாஹிப் மன்சாவை பெரியவராக கையில் பிடித்து உறுதிமொழி செய்தார். இப்போது ஹரத்தின் கூச்சல் ஒலித்தது. திருமணம்தான், ஒப்பந்தம்தான். உறுதிமொழி வேண்டாம். ஆனால் சுல்தான் அவளை விட்டு வைக்க விரும்பவில்லை. அதனால் உறுதிமொழி செய்துவிட ஆசைப்பட்டான். கபீர் சாஹிப் சமாதானப்படுத்த பின் ஹரம் ஒப்புக்கொண்டாள். உறுதிமொழிக்குப் பிறகு அவள் சுல்தானின் அறையில் அல்ல, ஹானியின் அறையில்தான் இருப்பாள் என உறுதி கூறப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு அவளை கொண்டு வந்தார்கள். ஆனால் சுல்தானை யார் தடுக்க முடியும்? அவள் ஹானியின் அறையில் இருந்தாள். அப்போது சுல்தான் அவளை தூக்கி தனது அறைக்குள் அழைத்துச் சென்றான். சுல்தான், அவள் கத்தினாள். அவன் உடனே கதவை பூட்டினான். இன்று வேறெதுவும் நடக்காவிட்டாலும் ஹரத்தின் போஸ்ட்மார்டம் கண்டிப்பா நடக்கும். அவளது வார்த்தையை நினைத்து ஹானி கிளர்ந்துரசலாக சிரித்தாள்.